எத்தனாம் தேதி ஐயா? 12 போன வருஷத்தில் 12ஆம் தேதி 12ஆம் மாதத்தில் நான் மரித்திருக்க வேண்டியவன், ஆண்டவர் எனக்கு புது வாழ் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த கூட்டத்தை அவர் நன்றி கடனாக நன்றி செலுத்துகிற கூட்டமாக ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். ஹல்லேலூயா. பரவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. சொல்கின்றோம். எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லுவோம். யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு, புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
பாஸ்டர் ஐயா அவர்கள் இந்த கூட்டத்தை விதைப்பதற்காக விதைத்து கர்த்தர் அறுவடையை வாய்க்க செய்ய போகிறார். அதற்காக இந்த கூட்டம். அது மாத்திரமல்ல, இந்த பக்தன் பாடும்போது ஏந்தி யாருன்னா காசு தருவாங்களான்ற ஏந்தி நின்று காலெல்லாம் மாற்றி என்ன பண்ணுதான், கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் மாற்றி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. 1 2 3 4. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். பருவம் ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். ஆமென். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பேசலாம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று இதில் ஒரு கவியை நாம் பாட போகிறோம். நாம் எல்லாம் கண்களை மூடி ஒரு விசை தேவனுக்கென்று கொடுத்த இந்த காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சுகமளிக்கிற ஒரு எழுப்புதல் விழாவிலே நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிற அருமையான அப்போஸ்தலன் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளில் உமக்கென்று கொடுக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுக்காத எல்லா கரங்களையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த மைதானம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் காணிக்கைகளை எல்லாம் அங்கீகரித்து ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நன்றி ஐயா. இந்த 2வது நாள் கூடுகைக்கு வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஐயா அவர்கள் அதற்கு ஒரு தனி சீட்டை போடணும்னு சொன்னார். அது வாய்ப்பு கிடைக்கல. பாலியாங்கிச்சு அப்படி தான் செய்வார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சீட்டு போடுப்பார். ஐயா அதை சொன்னார், நம்ம அந்த சீட்டு கிடைக்கல. முதலாவது கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்தி வரவேற்போம். அடுத்தபடியாக இந்த கூட்டத்தை பெரும் செலவு செய்து தியாகத்தோடு தரிசனத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் ஐயாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி வரவேற்போம். அருமை அருள்சாமி ஐயா, ஹல்லேலூயா, ஊருக்கு உழைப்பவர், அவருக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி வரவேற்பை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிஷப், ஆர்ச் பிஷப், சாதாரண பிஷப்பில் ஆர்ச் பிஷப் நியூட்டன் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். ஜெபசிங் ஐயாவை கரங்களை தட்டி வரவேற்போம். பாஸ்டர் இம்மானுவேல் அனனியா அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். கீழ்பெண்ணாத்தூர் சாமுவேல் நான் சொல்லும் போது கொஞ்சம் ஏந்து நின்று நல்லாயிருக்கும். சாமுவேல் பாஸ்டரை கரங்களை தட்டி வரவேற்போம். பாஸ்டர் ஜாஷுவாவை கரங்களை தட்டி வரவேற்போம். பாஸ்டர் சசில் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். பாஸ்டர் ஆபிரகாம் அவர்களை வரவேற்போம். ஜெயசீலன் அவர்களை வரவேற்போம். கோபிநாத் ஐயாவை வரவேற்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த பிரசங்கத்தை கர்த்தர் ஆண்டவர் கொடுக்க போகிறார். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான அருள்சாமி அண்ணன் அவர்கள் ஐயா கொடுக்குற செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபம் பண்ணுவார். கண்களை மூடி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர்களுக்கு இல்லாத ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தையும் இரக்கத்தையும் கிருபையை நீர் தந்து இந்த நாளை காண கிருபை செய்த இந்த மகாபரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, உமது கிருபை என்றும் உள்ளதுனால இந்த நேரத்தில் இந்த 3 நாள் கூட்டங்களை ஆண்டவரே உமது நாமம் மகிமைக்காக நீர் கர்த்தாவே இயேசு ஆளுகிறார் சபையின் மூலமாக
நீர் ஏற்படுத்திய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் பலவிதமான தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் மாற்றி இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று கூட கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாமத்தை உயர்த்த கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் சுவாமி. உமது அடியாரை விசேஷித்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புவீராக. விசேஷித்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புவீராக. வருகிற வார்த்தைகள் அக்னியினால் நிறைந்த வார்த்தைகளாக வந்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொள்ளை பொருளாக சேர்க்கும்படி நீர் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தடைகளையும் போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு புதிய பலத்தோடு உன் செய்தியை கொடுக்க உமது அடியானை நீர் அபிஷேகித்து நீர் அவரை பயன்படுத்தி ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. அதே போல் எல்லாரும் வரவேற்றார். இந்த நேரத்திலும் எங்கள் மத்தியில் இருக்கிற பிஷப் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களையும் அவரோடு கூட வந்திருக்கிற சபை பாடகர் குழு அனைவரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். தேங்க்யூ. நாளைக்கு பேசுகிறேன். 2 பேரை வரவேற்க மறந்துவிட்டேன். ஊழியக்கார சகோதரி அமுதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். தியாகராஜன் பாஸ்டர் ஐயா, அப்போஸ்தலர் தியாகராஜன் அவர்கள் நடத்துகிற அந்த கூட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கிற அவரை எங்கேயும் ஒழிஞ்சுக்கிறார் அவர் கோபிநாத் அவர்கள் ஏந்தினபடி கேட்குறோம். எல்லா கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். இப்பொழுதும் செய்திக்காக அருமையான அப்போஸ்தலர் தியாகராஜன் ஐயா அவர்களை நம் கரங்களை தட்டி வரவேற்போம். இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும், அருமையான ஊழியர்கள், அருமையான பெரியோர்கள், சிறியவர்கள், என்னுடன் நண்பர்கள் அனைவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் வாழ்த்தி, தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு இங்கே என்னை நிற்க வைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படிக்கு அவர் நம்மத்திலே கிரியை செய்து நம்மை ஆண்டு கொள்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக இந்த இயேசு ஆளுகாருடைய இந்த 42வது ஆண்டு விழா தேவ சித்தத்தின்படி இது நடத்தப்படுகிறது. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஆவியானவர் தெளிவாக சொல்லி நடத்துகிற ஒன்று. கர்த்தருடைய நாமத்திற்கு நான் நாளைக்கு இதை குறித்து சில விவரத்தை கடைசி நாளில் எனக்கு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு வசனம் எனக்கு அந்த என்னுடைய சபையில் ஜெபிக்கும் போது விடியற் காலையிலே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு வசனம். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்பொழுதும் எதை செய்தாலும் வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொடுத்து அதை செய்வார். இல்லாவிட்டால் செய்த பிறகு அதற்குரிய வசனத்தை, அந்த வார்த்தையை எனக்கு வேதத்தில் தருவார். இது என்னுடைய 47 ஆண்டு கால, ஏறக்குறைய 47 ஆண்டுகள் நான் கர்த்தருக்குள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். முழு நேரமாக 45 ஆண்டு காலங்கள் இந்த ஊழியங்களை செய்து வர தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் உங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை அவருக்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு நிற்க வைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்கிற முழு நிச்சயமான நம்பிக்கையோடு உங்கள் சமூகத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். எனக்கு ஒத்துழைப்பு தரும்படியாய் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டுடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு நாள் சீஷர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய வாக்குவாதம் வந்தது. பரலோகத்தில் யார் பெரியவர்கள் என்று. நீ பெரியவனா, நான் பெரியவனா என்று ஒரு வாக்குவாதம் வரும்பொழுது இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து ஆண்டு சொன்னார், இந்த சிறு பிள்ளையைப் போல ஒருவன் ஆகாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே மாட்டான் என்று சொன்னார். முதல்ல நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறீர்களா என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை போல்
அந்த சத்தியம் ஆழமாய் காணப்படுகிறது. இங்கே பார்த்தா அந்த மீட்டிங்கில் அருமையான வருங்கால மன்னர்கள் எல்லாரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, தேவன் இந்த பிள்ளைகளை வரும் காலங்களிலே மகிமையான விதங்களில் ஆஸ்வதிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒருவேளை ஒரு திரள் கூட்டம் இங்கே வரவில்லையேன்னு நான் நினைக்கிறதும் கிடையாது, சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா ஏன் என்னை தேவன் இங்கே நிறுத்தினார் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அதனால் எனக்கு இங்கே 10 பேர் இருந்தால் கூட எனக்கு அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர், அது தேவ சித்தத்தின்படி விடுவிக்கிறவர், தேவ சித்தத்தின்படி ஆஸ்வதிக்கிறவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எந்த மனுஷனும் ஒரு மனிதனை விடுவிக்க முடியாது, ஒரு நோயை குணமாக்க முடியாது, ஒரு பிசாசை துரத்த முடியாது, ஒரு சாபத்தை போக்க முடியாது, ஒரு வறுமையை நீக்க முடியாது, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை போக்க முடியாது. ஆனால் அவை எல்லாவற்றையும் செய்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த மக்கள் தேவ சித்தமில்லாமல் இங்கே வந்து அமரவில்லை. ஒருவேளை பெரியவர்கள் வரவில்லையே என்கிற எண்ணம் கிடையாது. இந்த இடம் நிரம்பவில்லையே, நிறைய ஒரு நம்ம வித்தியாசமாக எப்பொழுதும் போல் ஒரு கன்வென்ஷன் என்று சொன்னால் என்ன நினைப்போமோ அந்த காரியம் இங்கே நடக்காது. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது எதுக்காக நடக்குதுன்றது எனக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அந்த தெளிவோடு தான் நான் எப்போவுமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை செய்ய முனைவேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களோடு கூட சில காரியங்களை நான் மனமிட்டு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நான் உங்களை பார்த்து பேசி கொண்டு இருக்கும் பொழுதே என் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவ தரிசனங்களை தந்து தேவன் சில காரியங்களை என்னோடு கூட அவர் தீர்க்க தரிசனமாக பேசுவார். அப்படி தான் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அசைவாடி கொண்டு இருக்கிறதை நான் உணர்கிறேன். விசேஷமாக இங்கே இருக்கிற இந்த சிறு பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறதை நான் அறிகிறேன். தேவனுடைய ஆவியானவர் வெறுமையாய் அவர்களை இங்கே கொண்டு வரவில்லை. இவர்களை குறித்த ஒரு எதிர்கால நோக்கம் இருக்கிறது. இவர்களை குறித்த தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டுமானால் ஒரு பெரிய கல்விமான் அவருக்கு தேவையில்லை, ஒரு பெரிய பக்திமான் அவருக்கு தேவையில்லை, அவருக்கு ஒரு பெரிய ஞானி விவேகி அவருக்கு தேவையில்லை, எல்லாம் தெரிந்த ஒரு பக்குவம் அடைந்த அனுபவம் வாய்ந்த மனுஷனும் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை சிறு பிள்ளையைப் போல தங்களை தாழ்த்துகிறவர்கள், சிறு பிள்ளையைப் போல தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற மக்களை தேவன் சிறு வயது முதற்கொண்டே தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் வரும் காலங்களிலே எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அநேகர் இதில் நிறைய பேரை கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்ற விரும்புகிறார். ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை இங்கே இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் வரும் காலங்களிலே, இவர்கள் படிக்கிற நோக்கம் வேறு, இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் தேவன் இவர்கள் அநேகரை தீர்க்கதரிசியாக மாற்றும்படியாய் சித்தம் கொண்டு இருக்கிறார். நான் தேவனுக்கு முன்னால் நிற்பது உண்மையானால், இந்த பரிசுத்த வேதாகமத்துக்காக நான் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்தது உண்மையானால், இந்த பிள்ளைகளை கர்த்தர் இந்த மீட்டிங்கை அவர் இதயத்தில் எழுதி ஒரு காலத்தில் இவர்கள் அதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் ஹாஸ்டலில் படித்து கொண்டு இருந்தேன். நாளில் ஒரு மீட்டிங் நடந்தது. ஒரு போதகர் பேசினார். அவர் என்னை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார். எனக்கு அப்பொழுது புரியவில்லை. ஆனால் இப்பொழுது நான் தேவனுக்கு முன்னாலே நின்று ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் அற்புத அடையாளங்களை செய்யும்படியான மனிதனாய் மாறி இருக்கிறேன். எனக்கு அந்த கூட்டம் என் இளம் வயதில் பசுமரத்த ஆணியைப் போல் என் இதயத்தில் பதிந்து விட்டது. அதை என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லுகிற ஜீவனுள்ள சாட்சிகளை தேவன் இங்கே எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசிகள் அவர்கள் சாமுவேலைப் போல திரள் கூட்டமான சபையாக இருக்கிற எல்லா சபைகளையும் அவர் கிறிஸ்துவ மக்களுக்கு மத்தியிலே தேவனை வெளிப்படுத்துகிற மகிமையான மக்களாக மாறுவார்கள் என்று நான் ஆணித்தரமாய் உங்களுக்கு மத்தியில் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு சித்தம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. எனக்கு சொல்லும்போது சொன்னாங்க, மழை காலத்தில் வைத்திருக்கிறாய், மழை டிஸ்டர்ப் ஆகும், மழை செய்யும், மழையை தடை பண்ணும். பாருங்கள், மழை
தடை இல்லை, ஆண்டவர் நீக்கி அருமையாக நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் அடுத்த நாளும் இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அருமையாக நடத்துவார். எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், ஒருவேளை இந்த நேரத்தில் இப்படி நினைக்கலாம், ஏராளமான அன்பு சகோதரர் ஒருவர் நம்முடைய சகோதரத்தில் ஒரு கேள்வி கேட்டாராம், நீங்கள் நோட்டீஸ்லாம் சரியாக கொடுத்தீங்களா இல்லையா? நோட்டீஸ்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தா ஏன் வரலை? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்ம எதையும் தீர்மானிக்க முடியாது, சொல்ல முடியாது. நம்முடைய வேலை, நாம் விதைகளை விதைக்கிறோம், அழைப்பு கொடுக்கிறோம். அது அழைப்பு கடிதம் போல. அது ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யும்பொழுது விருந்துக்கு அழைக்கிறான்னு அந்த மாதிரி அழைக்கிறது. அதனால தான் அந்த பாட்டை நம்ம வருவாய் தருணம் இதுவே என்கிற பாட்டை போட்டு நம்ம செஞ்சோம். ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பை அவர்கள் அங்கீகரித்து அந்த இடத்திற்கு வரும்பொழுது தேவன் இங்கே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். நண்பர்கள் நோட்டீஸ் கொடுக்க போகும்பொழுது சில கிராம பகுதிகளில் சில வயதான தாய்மார்கள் இப்படி கேட்டாங்களாம். என்னென்னு கேட்டாங்க, நாங்கள் மீட்டிங் வந்தால் என்ன எங்களுக்கு கொடுப்பீங்க? அப்போ இவங்க சொன்னாங்களாம், என்ன கொடுக்குறோம் நாங்கள், ரட்சிப்பு தான், சுவிசேஷம் தான்னாங்களாம். நாங்கள் மீட்டிங் வரேன், செலவு பண்ணிக்கினேன், எனக்கு நீ சோறு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பாருங்கள், அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த வயதான தாயார் கேட்குறது வேறு எதையும் கேட்கல. அவங்க, நாங்கள் வந்தால் எங்களுக்கு வயிறார சோறு போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியானால் மனிதனுக்கு தேவையானது என்ன? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆகட்டும், எவ்வளவு பெரிய ஏழை ஆகட்டும், இந்த ஒரு ஜான் வயிறு என்று சொல்லுவார்கள். கஷ்டப்படுகிறது, சம்பாதிக்கிறது எல்லாம் இந்த வயிற்றுக்காக என்று சொல்லுவார்கள். ஒரு ஜான் வயிறு. நம்ம எவ்வளோ சம்பாதித்தாலும் அந்த பணத்தை வைத்து கொண்டு சாப்பிட்டு வாழ முடியாது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போ பாருங்கள், அவங்க எதை விரும்புகிறாங்க? வயிறார சோறுனா நல்ல ஒரு விருந்து கிடைக்குமா? அப்போ இந்த நோட்டீஸ் கொடுக்கும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்தா, எனக்கு எல்லாம் இப்படி நோட்டீஸை கொடுத்து இலவசமாக விருந்து கொடுக்கணும், இலவசமாக உங்களுக்கு அருவிருந்து கொடுக்கப்படணும் ஒரு நோட்டீஸ் அடித்து எல்லாருக்கும் ஒரு சோறு போடணுன்னு கூட எனக்கு ஆசை வருது. அல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு கூப்பிட்டா வரல, அந்த விருந்துக்கு இலவசமாக இங்கே ஆண்டவர் கொடுக்குறாரு. உங்களுக்கு நீங்கள் இலவசமாக புசிக்க வாங்க, அறுசுவை விருந்து, எல்லா பொரியலும் சேர்ந்து எல்லா விதமான ஒரு பூரணமான விருந்தை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம போஷிக்கணும். பாருங்கள், ஒரு சிறு பையன் கொடுத்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தார். நான் என்னுடைய விசுவாசிகளோடு ஜெபித்து பங்கிடும்பொழுது நான் இப்படி சொன்னேன், அவங்களோடு கூட ஜெபிக்கும்போது, ஒருவேளை தேவன் நம்மை ஆஸ்வதித்து நம்மை பரிபூர்ணமான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் தந்தார்னா, கடைசி நாளில் வர்ற எல்லாருக்குமே இரவு உணவு கொடுத்து அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் பாதத்தில் ஒப்பு கொடுத்துன்னு இருக்கேன். எப்படி? ஒருவேளை காணிக்கை எடுக்கும் பொழுது ஒரு கர்த்தர் நடத்தி 1 லட்ச ரூபா போட்டார்னு வச்சுங்க. சில பேர் கேட்பாங்க, மீட்டிங் தேவைகளாம் சந்திக்கப்பட்டுச்சா? மீட்டிங்கை பற்றி நான் வாயவே திறக்க மாட்டேன், பணத்தை பற்றி நான் வாயை திறக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, என்னை அழைத்தவர் 45 ஆண்டு காலங்கள் எப்படி நடத்தினார் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நான் ருசிக்க எனக்கு தேவன் உதவி செய்கிறார். ஒரு நாளும் என்னை அவர் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்தால் ஆண்டவர் நம்ம வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. அவர் நம்ம தேவைகளை எல்லாம் பூரணமாய் சந்திக்கிற ஒரு நல்ல தேவன். அவர் நம் விருப்பம் போல், நம் இஷ்டம் போல், நம் சுய சித்தத்துக்காக, சுய பிரம்பத்தை, சுய பெருமைக்காக, சுய விளம்பரத்துக்காக செய்தோம்னா கண்டிப்பாக நம்ம கடங்காரன் ஆகிடுவோம். ஆனால் அதை இதுவரையிலும் ஆண்டவர் செய்ய எனக்கு விரும்பலை. சில பேர் நினைத்திருப்பாங்க, ஒரு நல்ல பிரசங்கியாரை கூப்பிட்டு இருக்கலாம், வந்திருப்பாங்க, இவரே பேசுகிறாரு, இவர் பேசுறதுனால வரமாட்டாங்க, இவர் எல்லாருக்கும் தெரியும், எப்படி ஒன்றாலும் பேசலாம். ஆனால் இதனுடைய ரகசியம் என்ன? விசுவாசிகள் கூட நினைக்கலாம், ஐயா தான் பேசுகிறாரா, வேறு யாருனா வருவாங்களா? இன்றைக்கி கிறிஸ்துவ சமூகம் எதை விரும்புகிறது? நான் ஆண்டவருடைய ஆவியினால் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கிறிஸ்துவ உலகம் இன்றைக்கு எதை விரும்புகிறது? ஆமென். எல்லாம் தெரிஞ்சு பாருங்கள். வித்தியாசமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் வரணும், அவங்க சத்தியத்தை கேட்கணும். எத்தனை ஊழியக்காரர்கள் வந்து சத்தியத்தை பேசினாலும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படாமல் தான் இருக்கிறாங்க, அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறாமல் தான் இருக்கிறாங்க. நீ எத்தனை அற்புதங்களை கண்ணால் கண்டாலும், அதனால தான் முதல் அற்புதம் ஆத்துமா குணமடைய வேண்டும் என்று நேற்று ஆவியானவர் வழி நடத்தினார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்தால், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு
வியாதிக்காரர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் மந்திரத்தில் இருக்கிறவர்களையும் நீங்கள் நாளைக்கு உங்கள் செலவில் அழைச்சிட்டு வந்து ஆண்டவர் விடுதலை செய்ய முடியாது கண்ணீரோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இயேசு உங்களை விடுவிப்பார், சுகமாக்குவார். நான் அல்ல. யார் வந்தாலும் யார் பேசினாலும் சுகமாக்குகிறவர் சுகமாக்காவிட்டால் சுகமடைய முடியாது. குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ உலகமானது பார்த்ததையே பார்த்தால் சலிப்பு போர் தெளிகிறது. ஆனால் இந்த வேதாகமத்தை 45 ஆண்டு காலங்கள் நான் வாசித்திருக்கிறேன். எத்தனை முறை என்று நான் கணக்கு சொல்ல விரும்பலை, பல முறை வாசிக்கிறேன், இன்றைக்கி வாசித்து கொண்டு இருக்கிறேன். ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு எழுப்புகிறார். 3 மணிக்கு எழுந்து 6 மணி வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். இந்த வேதாகமத்தை நான் முதலாவது புசிக்கிறேன். இந்த 3 மணிக்கு நான் அப்படியே எழுந்து அப்படியே போகிறதில் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். எனக்கு பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அதிகாலை ஜெபத்துக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஜெபிக்க போகும்போது சங்கீதம் 5:3 படி தான் நான் என்னை ஆயத்தப்படுத்தினார் ஆவியானவர். அவருக்கு முன்பதாக அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பது காலையில். அப்போ அவருக்கு நேரே வரும்பொழுது ஆயத்தமாவது, அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாவது ஒன்று, அவருக்கு அந்த அவருடைய பாதத்துக்கு வருவதற்கு முன்னால் ஆயத்தமாவது ஒன்று. அதை எனக்கு கர்த்தர் கற்றுத்தந்தார். அதனால் இன்றைக்கும் நான் இந்த வேதத்தை வச்சு உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், பெருமையாக இல்லை. 3 மணிக்கு நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் சோப் போட்டு முகம் கை கால் கழுவிட்டு லுங்கியோடு போக மாட்டேன். பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கர்த்தரை கனப்படுத்தும்படியாக பரலோகத்தை மதித்து ஆண்டவருக்கு பயந்து நான் முழங்கால் பண்ணிட்டு போய் ஜெபிப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் எத்தனையோ பிரயோஜனங்கள் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்கள் சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற ஆட்களை பார்த்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் கணிப்பாங்க. அவர் இப்போ தான் வந்தார், இவ்வளோ ஆத்மா இருக்குது, இவர் இப்போ தான் வந்தார், இவருக்கு ஆத்மாவே இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? எத்தனை பேர் உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியும்? அன்பு சகோதரர் இருக்கிறாரு, நான் பொய் சொன்னேன்னா அவர் சொல்லுவார் உங்களுக்கு. அன்பு சகோதரர் அருள் சாவர் மூலமாக நான் குவைட்டுக்கு ஏறக்குறைய 3 முறை நான் குவைட்டுக்கு போயிருக்கிறேன். ஆண்டவர் என்னை கிருபையாக நடத்தினார். இவர் தலைமையேற்று தலைவராக இருக்கிற தமிழ் அகமதி திருச்சபை குவைட்டில் அதை நடத்துகிற ஒரு ஆங்கில போதகர் திருமண நிமித்தமாக 2வது முறை நான் போகும்போது இங்கிலாந்துக்கு போயிட்டார். அப்போது என்ன சபையில் கோழி கம்யூனியன் கொடுக்கவும் பேப்டிசம் கொடுக்கறதுக்கும் கர்த்தர் எனக்கு குவைட் தேசத்தில் உதவி செய்தார். அப்போ நீங்கள் நினைப்பீங்க நம்ம இங்கே செய்கிறோம், என்னை ஆண்டவர் குவைட் தேசத்திலேயே கொண்டு போய் செய்தார். அங்கே ஒரே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான், அது ஒன்று போதும் எனக்கு. அவன் திருச்சியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு பையன், மணின்னு நினைக்கிறேன் பேர். அவன் ரட்சிக்கப்பட்டான். என்னை காரில் அந்த குவைட் தேசத்தினுடைய அந்த அந்த கச்சா எண்ணெய்களை வயல்வெளியை அவன் அழைச்சிட்டு போகும்போது அவங்ககிட்ட சத்தியம் சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஊருக்கு இங்கே சபைக்கு வந்து திருச்சியிலேருந்து லீவில் வந்து நம்ம டேமில் அவனுக்கு பேப்டிசம் கொடுத்து அனுப்புகிறேன். எதுக்கு இதை சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, பெருமைக்காக இல்லை. ஆத்துமாக்களை எவ்வளோ ரட்சித்தார்னு உங்களால் கணக்கு சொல்ல முடியுமா? இன்றைக்கி 45 வருஷம் பாஸ்டர் ஊழியம் செய்கிறார், இவ்வளோ பேர் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. நான் பெங்களூரில் ஊழியம் செய்யும்போது எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் ஊழியக்காரர் எழும்பினாங்க. நான் கன்னியாகுமரியில் போய் ஊழியம் செய்யும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் ஊழியக்காரானாங்க. உலகமெல்லாம் கர்த்தர் என்னை கொண்டு வரும்பொழுது என்னென்ன நடந்தது உங்களால் யாருன்னா கணக்கு கொடுக்க முடியுமா? எல்லாமே பரலோகத்தில் இருக்குது. நான் பரலோகம் போகும்போது எனக்குன்னு ஒரு பெரிய சபை அங்கே காத்துன்னு இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஏன் இல்லைன்னு கேட்காதீங்க, இங்கேயே இருக்கும், இங்கே இல்லாத போயிடாது. நான் எதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு மனவிட்டு பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம், நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கணும். தேவன் நம்ம எதுக்கு அழைக்கிறாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் இந்த மீட்டிங்கு அநேகரை அழைத்தார், ஆனால் தெரிந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் தான். அவர்கள் வரலையேன்னு நான் நினைக்கிறதில்ல. தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை யாரும் தடை செய்ய முடியாது, அது நடந்துன்னு தான் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, எதுக்காக இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாவினுடைய சித்தம். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது ஒரு 2 லைன் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நான் சொல்லி பழக்கப்படுவேன். அழகா லூத்தரன் சபைகளிலே பாரம்பரிய சபைகளில் அது சொல்லுவார்கள்.
அது சாதாரணமாக இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை நாம் உணர்ந்து வாழ்க்கையில் நடந்தோம்னாவே நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையாக ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக. அப்போ தேவனுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் இந்த பூமியில் செய்யணும். நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக? இது தேவன் பரலோகத்தில் வச்ச சித்தம். இது சித்தத்தின்படி இந்த ஊழியம் நடப்பதற்கு இந்த வேதாகமும் அத்தாட்சி, தேவன் எனக்கு கொடுத்த தரிசனங்கள் அத்தாட்சி. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுகிறார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு பெரிய ஞானிகளை தெரிந்து கொள்ளலை, பெரிய பணக்காரர்களை தெரிந்து கொள்ளலை, அல்லது அதிகமாக உணவு வைத்துக்கொண்டு சுயநலவாதிகளாக இருக்கிறத தெரிந்து கொள்ள. ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீனை மனப்பூர்வமாக கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல கொடுக்கும்போது அதை தான் கர்த்தர் ஆஸ்வதித்தார். அதே போல தான் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க கொடுக்குற 1 ரூபாயாக இருந்தாலும், 50 காசாக இருந்தாலும், 10 காசாக இருந்தாலும் அதை தேவன் ஆஸ்வதிக்க வல்லவரான ஒரு ஆண்டவரை தான் நம்ம தொழுதுன்னு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, எனவே உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவர் முடிக்க சொல்லும்போது முடிச்சிடுவேன். ரொம்ப நேரம் மட்டும் என்றைக்குமே நான் எடுக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. சாட்சியாக சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் மிகைப்படுத்தி ஏதோ என்னை பூஸ்ட் பண்ணி உங்ககிட்ட நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினேன்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்குற நான் ஏற்கனவே மறிச்சிட்டேன். இப்போ உயிராக இப்போ ஒரு வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறேன். அதனால் என்னுடைய வயது, என்னுடைய அனுபவம், என்னுடைய என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்ட வழிமுறைகள் வித்தியாசமானது. எனக்கு பிரியமானவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நான் கன்வென்ஷனில் பிரசங்கித்திருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு சில கிராமங்கள் தவிர கர்த்தர் அப்படி பயன்படுத்தினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இட்டமொழி புதூர் என்று சொல்லுகிற இடத்துல கிருபாசன சபையில் ஒரு ஆங்கில துறைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்கெல்லாம் திருமணமாகாத ஒரு சிபிஎம் சர்ச் மாதிரி அவங்க பிலிவர்ஸ், அவங்கெல்லாம் உட்காந்து இருக்கும்போது ஒரு பெரிய சர்ச்சு ஆண்டு விழாது, எல்லா சபைகளும் சேர்ந்து இருக்குது. எல்லாருமே எவ்வளோ நேரம்லாம் உட்காருவாங்க. இப்போ நீங்கள் அப்படி உட்கார முடியாது. அந்த 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 ஆங்கில துறைக்கு, இங்கிலாந்து சேர்ந்த அந்த ஆங்கில துறைக்கு டிரான்ஸ்லேட் யாரும் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்பீடாக பேசுவார், புரிஞ்சிக்க முடியாது. கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்தார். நான் சாதாரணமாக கவர்மெண்ட் பாய்ஸ் ஹைஸ்கூலில் பழைய எஸ்எஸ்எல்சி படித்தேன், 11th ஸ்டாண்டர்டு. ஆண்டவர் என்னை உலகமெல்லாம் கொண்டு வராருன்னா நான் ஏதோ ஒரு பெரிய படிப்பு படிக்கலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பாதங்களில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய பாடசாலையில் என்னை கற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலை வேளையும் அவரை என்னை எழுப்பி எனக்கு டீச்சிங் பண்ணுறார், போதிக்கிறார். நான் கையை கட்டிக்கின்னு அவர்கிட்ட படிப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்லணும் இல்லை, உண்மை அதுதான். அந்த துறைக்கு 6 மணி நேரம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். முடிச்சுட்டு போய் பக்கத்தில் ரூமில் அப்படியே விழுந்துட்டேன் மயங்கி. 6 hours அவருக்கு நான் என்ன செய்தேன், டிரான்ஸ்லேட் பண்ணேன். 6 மணி நேரம் அங்கே ஜனங்களும் கேட்டாங்க அந்த சபையில். ஏன்னா அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆழமான ஜனங்கள் அவங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னு தெரியுமா? என்னால் நிற்க முடியாது. ஏன்னா இந்த மீட்டிங் நடத்தும்போது அருமையான ஒரு சார் கேட்டார், நான் பேர் சொல்ல, ஒரு அருமையான ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறவர் கேட்டார், ஐயா உங்களுக்கு வேறு ஆப்ரேஷன் ஆகிருக்குது, உங்களுக்கு வேறு ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்குறாங்க, நீங்கள் எப்படி ஐயா பிரசங்கம் நிற்பீங்களா நீங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னை ஆண்டவர் நிற்க வைக்க அவர் சித்தமாக இருந்தால் நான் நிற்பேன். பேசுவீங்களா? பேசுவேன். இதை குறித்து நான் உங்களுக்கு நிறைய சொல்ல விரும்பலை. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஆப்ரேஷன் செய்த 3வது நாளே சிஎம்சி வார்டில் நடந்த ஒரு கிறிஸ்மஸ் விழாவில், அந்த நேரம் தான் டிசம்பர் 12 என்று சொன்னேனே, அந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் விழாவிலே அங்கே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த வார்டில். நான் அந்த சிஎம்சி ட்ரெஸ்ஸோட போய் சாட்சி கொடுக்கறதுக்குன்னு அவங்க நர்ஸுக்கிட்ட கேட்டேன். அவங்க, ஐயோ நீங்கள் நேற்று தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, இன்றைக்கி எப்படி நீங்கள் பேசலாம், பேசக்கூடாது மைக்கில். நாங்கள் சாட்சி கொடுத்தேன். சாட்சி கொடுத்துட்டு தான் என் வார்டில் நான் உட்காந்தேன். ஆச்சரியப்பட்டாங்க, அதிசயப்பட்டாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நிமிஷம் கர்த்தர் சோகம் கொடுத்தாலும் பலம் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம நிற்கணும். அப்படி நிற்கும்போது கர்த்தர் தம்முடைய கரங்களை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். நம்ம சாட்சியாக இருக்கணும். சாட்சி சொல்கிறது பெருசல்ல, சாட்சியாக நம்ம நடக்கணும், இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை இந்த 2வது நாளிலே, நேற்று நான் ஆவியானவர்களோடு பேசினார், உங்கள் ஆத்துமா குணமாக வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் சரீரம் சுகமடைய வேண்டும். பரிசுத்த
அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது தன்னுடைய நிருபத்தில் இப்படி சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் வந்து அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்மேல் நீங்கள் அறியாத ஒரு தேவனுடைய புதிய ஆவியானவர் இங்கே இறங்கி கொண்டிருப்பார், இறங்கி கொண்டே இருக்கிறார். அது நீங்கள் அறியாத ஒரு தேவனுடைய ஷெக்கினா மகிமை, நீங்கள் அறியாத ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டே இருக்கும். அது எங்கே இறங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணர முடியாது, உங்களுடைய புத்தியில் உணர முடியாது, உங்களுடைய சிந்தைகள் எண்ணங்களில் உணர முடியாது. இப்போ நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு நெருப்பு பொரிய போல விழும். உங்களுடைய இருதயம் அனல் கொள்ள ஆரம்பிக்கும். தேவனுடைய அக்னி உங்கள் மேல் வரும். இதுவரை இல்லாத ஒரு வாழ்க்கையும் அபிஷேகத்தையும் நீங்கள் பெற்றவர்களாக இந்த இடத்தில் போவீர்கள். நான் விசுவாசிக்கிறபடி இந்த மீட்டிங் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடாமல் அனுப்பவே மாட்டார். ஒரு தேவனுடைய நெருப்பு பொறி உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் விழாமல் ஒருவரையும் அனுப்ப மாட்டார் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே தான் உன் ஆத்துமா வாழுகிறது போல என்று சொல்கிறார். உங்களுடைய ஆத்துமாவை முதலாவது வாழ நீங்கள் பழக்க வைக்கணும். நிறைய பேர் பிசாசு துரத்துறதையும் நோய் சுகமாக்குறதையும் பெருசாக நினைக்கிறாங்க. அது பெருசே இல்லை, அது ஒரு பெரிய காரியம் இல்லை. எல்லாவற்றை விட ஒரு பெரிய காரியம் ஆத்துமாவில் இருக்கிற நோய் குணமாகிறது தான். உங்கள் ஆத்துமா குணமாக வேண்டும். உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. உன் ஆத்துமா வாழ வேண்டும். உன் ஆத்துமா தேவனுக்குள் வாழ வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக, கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமானது செய்யும்படி நம்ம நாடும்படியாக நம்மை அர்ப்பணிக்கணும். இந்த எழுப்புதல் என்பது, இந்த அக்னி என்பது ஏதோ ஒரு சரீர பிரகாரமாய் வருகிற ஒரு கிளுகிழுப்பு ஊட்டுகிற எழுப்புதல் அல்ல. இது இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு எழுப்புதல். யோவான் 4:14 மிக தெளிவாக சொல்லுவார் ஆண்டவர். ஆவியானவர் சொல்லுவார், ஏசப்பா சொல்லும்போது, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படின்வார். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நீங்கள் இயேசுவை முழுசாக உண்மையாக விசுவாசிக்கிறது உண்டானா உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்து கொண்டே இருக்குதும். அது என்றைக்குமே இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது என்றைக்கும் பொங்கிக் கொண்டே இருக்கும். சபை மக்களுக்கு நான் கொடுத்திருக்கிற பெரிய பாடல் என்ன தெரியுமா? கோரஸு, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசென்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அப்படி யார் இடைவிடாமல் பொங்குற மாதிரி பாடுறீங்களோ அவங்க உள்ளத்தில் ஜீவ தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மகிமையான விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகவும் தேவன் என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர் சித்தம் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, அதுதான் சொன்னேன். நீங்கள் நாளைக்கு அனைவரையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு இதை குறித்த தெளிவாக உங்களுக்கு வசனத்தோடு சொல்லுவேன். இன்றைக்கி எனக்கு சொல்ல இல்லை, கடைசி நாளில் அதை நான் சாட்சியாக சொல்லணும். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த 3 நாட்கள் கர்த்தர் என்னை பேச வைக்கிற ரீசன் என்ன? நான் ஆசைப்பட்டேனா? 42 ஆண்டு காலங்கள் யாரும் அந்த மேடையில் சாம் ஜெபத்தரிலிருந்து ஆனந்த சுரா வரைக்கும் எத்தனையோ பேரை கொண்டாந்து பேச வச்சு அழகு பார்த்தவன். நான் பேசணும்னு ஒரு நாள் ஆசைப்படலை. ஆனால் தேவன் என்னை ஏன் பயன்படுத்த வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஜெப வேளையாகிய அந்த 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும்
தேவாலயத்துக்கு போனார்கள். அவ்வப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஆலயத்துக்கு வருகிற அவங்க 2 பேரையும் பார்த்து, இதை போல் நல்லா ஒரு அங்கி நேற்று போட்டு அதுபோல் ஒரு ஜிப்பா அங்கி போட்டுட்டு அவங்க அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் இயேசுவை போல் அங்கி போட்டுங்கிறாங்கன்னு பார்த்தவொடனே அவர்கள் மகான்கள் நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை நோக்கி பார்க்குறான். அதுதான் சொல்லுது, எங்களை இந்த இடத்துல பிச்சை கேட்டான். பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கரங்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இதான் அந்த சம்பவம். பிறவி சப்பானி பிச்சை கேட்க அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், நல்ல முதிர்ந்த வயது உள்ளவன். அப்படிப்பட்ட அவனை பேதுரு மூலமாய் தேவன் சுகமாக்க சித்தம் கொண்டார். அதனால் பேதுரு மூலமாக அவன் ஒரு ஆண்டவருடைய கருவியாக பயன்படுகிறான ஒழிய பேதுரு சுகமாக்கலை. பேதுருக்குள்ளே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு அந்த வார்த்தையின் மூலமாக அங்கே சுகமாக்குகிறத பார்க்குறோம். அதை தான் அங்கே பார்க்குறாங்க. எங்களை நோக்கி பார்க்கறது என்ன? நீ நோக்கி பார்க்குறத பார்த்தா என்கிட்ட என்ன பொண்ணு வெள்ளி எதிர்பார்க்குற. என்கிட்ட பொண்ணும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. ஆனால் அதை விட விலை மதிக்க முடியாத விலையேற பெற்றதாக இயேசுனுடைய நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தினாலே நீ காலமெல்லாம் இங்கே சப்பானியாக இருக்கிறாயே, யாராலும் விடுதலை போய் கொடுக்க முடியாமல் பிறவையிலேயே சப்பானியாக இருக்கிற உன்னை சுகமாக்கும்படியாய் ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்று அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு அவர்கள் இயேசுவின் நாமத்தினால் அவனை எழுப்புகிறதை பார்க்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை மிக தெளிவாக, பேதுரு யோவானும் அவனை பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார் என்றார்கள். நல்லா கவனிங்க, தேவனுடைய அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க எங்களை நோக்கி பார் என்று சொன்னாங்க. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்களை நோக்கி பார்க்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி. அதிலும் ஒரு ஊழியக்காரரிடத்தில் இயேசு கிறிஸ்து வாழுகிறாரா, அவர் மூலம் என்ன செய்கிறார், அவர் மூலம் இயேசு வெளிப்படுகிறாரா என்பதை அறிந்து உணர்ந்து ஊழியக்காரர்களை நோக்கி பார்க்கும்போது அவருக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து இவனுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து ஒரு விடுதலை கொண்டு வருகிற ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகிமையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது. அந்த வார்த்தைங்கிறது உள்ளே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய வாயின் வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டு ஒரு விடுதலையை கொண்டு வருகிறத பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோ சம்பவங்கள், ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள், 1-2 அல்ல. அவைகளை சொல்ல வேண்டுமானால் ஏராளமாக இருக்குது. அற்புதங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்கிறார். அன்றைக்கி செய்தார், இன்றைக்கி செய்யலன்னு இல்லை. ஏன்னா நமக்குள்ளே இயேசு வாழ்வது உண்டானால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வரையிலே சொல்லுவோமா? எல்லாருமே உங்கள் சத்தத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் எங்கள் சபையில் சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தை, அல்லேலூயா சொல்லும்போது என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவேன்றது எல்லாருக்கும் தெரியும். சபையாருக்கு எங்கள் சபையில் அதுதான் சொல்லி பழக்கி இருக்கிறோம். ஆண்டுடைய அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? கண்களை மூடணும். ஏன்? இப்போ நீங்கள் அல்லேலூயா சொல்லினே என்ன பார்ப்பீங்க? என்னை பார்க்கக்கூடாது. பரலோகத்தின் தேவனை பார்ப்பதற்காக அவருக்கு தான் அல்லேலூயா, எனக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு கிடையாது. தேவனுக்கு அல்லேலூயா. அப்போ அவருக்கு அல்லேலூயா சொல்லும்போது கண்களை மூடி வாயை திறந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும்னு சொல்லுவேன் நான்.
எனவே அல்லேலூயா சொல்லும் பொழுதெல்லாம் கண்ணை மூடி வாயை திறந்து கையை உயர்த்தி அல்லேலூயா அப்படி மனப்பூர்வமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும். சொல்கிறதுக்காக ஏதோ ஒன்று அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னா ஒரு அற்புதமும் நடக்காது. தேவன் உங்களில் வாழுகிறதை உங்கள் துதியானது வெளிப்படுத்தும், உங்கள் ஸ்தோத்திரமானது வெளிப்படுத்தும். 5 அப்பம் 2 மீன் இயேசு வாங்கின உடனே ஒரு பெரிய ஜெபம் செய்யலை. வேதம் சொல்லுது அதை வாங்கி ஸ்தோத்திரம் அப்படின்னாராம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீசரத்தில் கொடுத்து பிட்டு கொடுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் பெரிய ஜெபம் செய்ய, ஜெபத்தெல்லாம் அவர் தனியாக வச்சுக்கினார். ஆனால் அங்கே அற்புதம் செய்யும்பொழுது ஸ்தோத்திரம் நம்ம ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும், அதில் ஒரு அற்புதம் நடக்கிறத நம்ம ருசிக்கணும், அறியணும், உணரணும், வாழ்க்கையில் தெரியணும். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம ஸ்தோத்திரம் சும்மா நிறைய ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் சொல்லி பரியாசமாக கிண்டலாக கேலியாக சொல்கிறத நான் அநேக இடங்களில் பார்த்துருக்கிறேன். அது அவங்கள ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய கரங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டார். அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ரிஜெக்டட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய சித்தம் என்பது நீங்கள் அறிய வேண்டிய ஒன்று. ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் மிக தெளிவாக சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்யறதில்லை, பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னோமே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே வியாதிகளை சுகமாக்கினோமே, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செய்கிறாங்க. ஆண்டவரால் பார்த்து சொல்கிறாரு, அக்கிரம செய்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது தீர்க்கதரிசனம் சொல்லுவதும் நோய்களை குணமாக்குவதும் பிசாசை துரத்துவதும் அக்கிரம செயலா? இயேசு அதை தானே செய்து கொண்டிருந்தார். இயேசு செய்த மெயின் ஊழியனா பிசாசுகளை துரத்தி கொண்டும் வியாதிகளை சுகமாக்கி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தாரே. அப்போ ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல அப்படி சொல்லுகிறார்? பிதாவின் சித்தம் இல்லாமல் இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதன்படி செய்கிறேன். ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லிடுறேன், என்னுடைய ஊழியத்துடைய ரகசியம். ஏசப்பா கிட்ட இருக்கிற அதே ஒரு ஆவி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம ஊழியத்தில் என்ன செய்வோம் தெரியுமா? இயேசு சொல்கிறார், அவர் சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையில் என் பிதா செய்கிறதாக காண்கிறது எதுவோ அதையே அல்லாமல் குமாரன் தாமா எதையும் செய்ய மாட்டார். அப்போ இதில் எவ்வளோ காரியம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அவனுக்கு தரிசனம் வேணும், அவனுக்கு வெளிப்பாடு வேண்டும், அவனுக்கு சொப்பனை வேண்டும், கர்த்தர் அவனோடு கூட பேசியிருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை ஒருவன் கேட்கவில்லை என்றால் அவன் ஊழியக்காரனே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஊழியக்காரர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். எந்தெந்த விதமாய் ஒருவருடைய என்கிட்ட வந்து கர்த்தர் பேசுகிறான்னு சொன்னால் அது எந்த விதன்றதை கேட்டு நான் கணிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களிலும் ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுத்தந்தார். எந்த வேதாகம் பள்ளிக்கூடத்தில் படித்து பட்டம் வாங்கி நான் கற்றுக்கல, முழங்காலில் ஆவியானவர் போதித்து எனக்கு கற்றுத்தந்தார் ஒவ்வொன்றையும். எனக்கு பிரியமானவர்களே, எனவே இதெல்லாம் அக்கிரம செய்கையா? அப்படியானால் என்ன அர்த்தம்? என் பிதா செய்கிறதாக காண்கிறது எதுவோ அதையே அல்லாமல் குமாரன் தாமா எதையும் செய்யப்பட்டார். சுயமாய் செய்கிறவன் சுய மகிமையை தேடுகிறான். தேவனுக்கு மகிமையை தேடுகிறவனோ தேவனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வருகிறான். மகிமையை தேடுகிறவன் சுயமாக கிரியை செய்கிறான். நம்ம சுய மகிமைக்காக இந்த கன்வென்ஷன் வச்சு நான் நின்று உங்களுக்கு பிரசங்கலை. தேவன் என்னை நிற்க வச்சு இருக்கிறார், அதான் உண்மை. எனக்கு பிரியமானவர்களே, அவர் என்னை கரங்களில் உயர்த்துவேன்னு சொன்னார். உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லுவேன், உன்னை உயர்த்துவேன். என் கரங்கள் உன்னை தூக்கி உன்னை உயர்த்தும். உன்னை பற்றி நிறைய பேருக்கு தெளிவாக தெரியல. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த ஆண்டு வாக்கு தத்துவமே அதுதான் எங்களுக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆபிரகாமை சொல்கிறாரு, ஆபிரகாமை ஆசிர்வதித்து, ஆபிரகாமே நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போ நம்ம பேரை பெருமைப்படுத்தினால் அது தேவன் பெருமைப்படுத்துவார். அப்போ பாருங்க சொல்கிறாரு, தேவன் தம்முடைய நாமத்தை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொல்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன்றார். பெயர் சொல்ல அவங்களுடைய தேவன் நானுன்றார். அதே போல் உங்கள் பெயரை சொல்லி உங்களுடைய தேவன் என்று அவர் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் மகிமையான பாருங்கள், ஒரு பிறவி சப்பானியை சுகமாக்கினார்.
இன்றைக்கு அந்தப்படிப்பட்ட அற்புதங்கள் ஏன் இல்லை? ஏன் இல்லை? தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவருடைய சரியான ஒரு அபிஷேகமும் சரியான ஒரு அக்னியும் சரியான ஒரு அனலும் பொங்கி எழாதபடியினால தான் அற்புத அதிசயங்கள் காணாமல் இருக்குது. என் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, 1978வது வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, எனக்கு மேரேஜ் ஆகலை, வாலிப பையன். அப்போ அபிஷேகத்தால் நிறைஞ்சு ஆவியில் ஊழியம் செய்ய இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்காத முன்னாலேயே ஊழியம் செய்வேன். நானும் பாஸ்டர் இமானுவேல் அவர்களும் ஊழியம் செய்ய இருக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு நான் ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்த பிறகு ஒரு முறை நான் லிங்கராஜபுரம் சொல்லுகிற ஒரு இடத்துல, ஃப்ரேசர் டவுனுக்கு பக்கத்தில், அந்த இடத்துல போயிட்டு நான் ஊழியம் செய்யும் பொழுது என்னை ஒரு சகோதரர் ஒரு வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார். அந்த வீட்டில் ஒரு ஆங்கிலோ இந்தியனுடைய வீடு அது. அதில் ஒரு வாலிப சகோதரி, ஏறக்குறைய ஒரு 25 வயசு 27 வயசு இருக்கும். அந்த சகோதரி சுகவீனமாக இருக்குது, அதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். இந்த வேதத்தை வைத்துக்கொண்டு உண்மையும் சொல்கிறேன், எதையும் கூட்டலை குறைக்கலை. ஏன்னா என் ஊழியம் நடந்து கொண்டு இருக்க, இனி நடக்கப் போகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த வீட்டுக்கு போனவங்க அப்பா அம்மா எல்லோரும் ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. அந்த சகோதரி எலும்பு கூடு மாதிரி சோற்றில் அப்படி சாட்சி வச்சுருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இவங்களுக்கு இருதயத்தில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ்னால் இவங்க லங்ஸ் பாதிக்கப்பட்டு இவங்க இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 5 மாதம் இல்லை 6 மாதத்துக்குள்ளே இவங்க இறந்துருவாங்க. டாக்டருங்க எதுவுமே இதை செய்ய முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த சகோதரி பேர் பிரேமலதான்னு பேர். எனக்கு அந்த பேர் கூட மறக்கலை இத்தனை வருஷம் வரைக்கும். அப்போது நான் ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். சின்ன அறை, அது 10க்கு 10. அந்த இடத்துல சிஸ்டர் சவுத்தில் சாட்சி வச்சுருக்காங்க. இங்கே அவங்க தகப்பனார், தாயார், சகோதரன் இந்த பக்கத்தில் எல்லாருமே, நான் என்னை கூட்டு போன பிரதர், நான் இந்த பக்கத்தில் ஓரத்தில் உட்காந்துருக்க ரூம் எதிர்மனையில் அவ்வளோ தூரத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தருக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கும்போது இயேசு அந்த இடத்துல வந்தார். எனக்கு நல்லா மனக்கண்கள் திறந்தோன்னு இயேசு வந்து இருக்கிறத பார்க்குறேன். இயேசு வந்துட்டார். எனக்கு தெரியல ஏன் வந்தார் என்னான்னு. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்த உடனே நேராக போய் அந்த சிஸ்டர் மேலே கை வச்சிருக்கார். இந்த சிஸ்டர் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் செலுத்து போய் மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்துக்கிறாங்க யாருன்னு. கை இல்லை. மறுபடியும் பயந்து போய் கண்ணை மூடி இருக்கிறாங்க. 2வது முறையும் அந்த கை, ஒரு கை மனுஷ கையை அப்படியே வந்து அவங்க மேலே உட்கார்ந்தது. எனக்கு தெரியுது ஆண்டவர் அவங்கள தொடருது. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதை பெந்தோஸ்தக்காரர்கள் அனலாம் ஆவியில் நிரம்பி பேசுகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறவங்க வந்து ஜெபம் போய் முட்டி போட்டுக்கிறாங்க போலுதுன்ட்டு திரும்பவும் 3வது தடவை செக் பண்ண முடியும். டக்குன்னு கண்ணை தந்து பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை ஊழியர் தான் வந்து அந்த பிரதர் வந்து கை வச்சுட்டு போய் படுத்துக்கிறார், வந்து உட்காந்து ஜெபிக்கிறாரோ என்னன்னு சொல்லி. கடைசியாக அந்த 3வது முறை கர்த்தருடைய கரம் இறங்கின உடனே அந்த சகோதரிக்கு சுகம் கிடைச்சது. ஆண்டவர் புதிய ஒரு லங்ஸ் அதுக்கு கொடுத்தார், இருதயத்தை கொடுத்தார், ஹார்ட்டை கொடுத்தார், புதிய ஹார்ட்டை கொடுத்தார். ஹார்ட்டு தான், லங்ஸ் இல்லை, ஹார்ட்டு அந்த பொத்தலெல்லாம் ஆண்டவர் அப்படி எப்படி அது ஆணுச்சு. ஏன்னா அவர் நம்முடைய ஆண்டவர் கிரியேட்டர், வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். ஒரு சின்ன இதயத்தை அவர் புதுசாக்க மாட்டாரா? அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிவோமானால், நான் விசுவாசிக்கிறபடி எந்த ஒரு காரியத்துக்காகவும் யாரையும் பார்க்க மாட்டோம், இயேசுவை நாம் நோக்கி பார்க்க பழகுவோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த சகோதரிக்கு புதிய இதயத்தை கொடுத்து சுகமாச்சு. நடந்த அற்புதத்தை சொல்கிறேன். என்னுடைய காஸ்பல் பிரேயரால் இருக்குது கண்ட்ரோல்மெண்ட் ஸ்டேஷன் ரோட்டில். அந்த இடத்துல அந்த வாரம் வந்து புதிய பைபிள் வாங்கி அந்த குடும்பமே 8 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சாட்சி கொடுத்தாங்க. சம்பவம் என்ன எனக்கு பிரியமானவர்களே, 8 பேர் எடுத்தாங்க. ஏன்னா அந்த பிள்ளை இன்னி வரைக்கும் உயிராக இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, புதிய இதயத்தை இயேசு சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசு போவது பெரிய காரியம் இல்லை, நோய் போவது பெரிய காரியம். உங்கள் அவயவங்களை புதிதாக்குகிற ஒரு ஆண்டவர். அவருடைய வார்த்தை உங்களுக்கு புதிய அவயங்களை சிருஷ்டிக்கிற ஒரு சிருஷ்டிப்பின் கர்த்தாவாகிய இயேசுவை நீங்களும் நானும் தொழில் செய்கிறோம். எனக்கு பிரியமானவரே, அவரை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிடுவீர்களானால் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டு தான் நீங்கள் போவீங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். 2007வது ஆண்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமை சொல்கிறேன். கன்னியாகுமரியில் நடந்த அதிசயத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏராளமாக இருக்குது.
2007 ஆண்டு நானும் என்னுடைய மனைவியும் சிக்கன் குனியா பீரியட், அந்த நேரத்தில் சிக்கன் குனியா ஏராளமாக பரவி இருக்குது. இந்த சிக்கன் குனியாவில் எங்களுக்கு வரலன்னு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி கர்த்தர் எங்களை வர வைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா எங்கள் வீதியிலையும் ஒருத்தருக்கு வந்து எல்லாருக்கும் வந்து எங்கள் வீதியில் 3/4 பேர் எங்கள் வீதியில் நம்ம கிரேஸ் அண்ட் கம்பேஷனில் அட்மிட் ஆகிட்டோம். விடிகாலம் எழுந்தால் எங்கள் தெரு மக்கள் தான் எதுக்கு எங்கள் தெருவிலே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரையும் ஒருத்தர் பார்த்துக்குவோம். எல்லாரும் அந்த சிக்கன் குனியா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு. அந்த பாதிப்பு வந்து அட்மிஷன் ஆகி விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியும். அப்போ இருந்து விசுவாசிகளுக்கு அட்மிட் பண்ணி 1 மாத காலங்கள் எங்களை சுகப்படுத்தவே முடியல. ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், இதே கிரேஸ் அண்ட் கம்பேஷனில். எலும்பு தோலுமாக மாறிவிட்டேன். வயிறு மட்டும் கொஞ்சம் ஊதி போய் இருக்கிறது. நான் 3 எம்டி டாக்டர்கள் திருவண்ணாமலை சேர்ந்த பேர்லாம் சொல்ல மாட்டேன், திருவண்ணாமலை சேர்ந்த 2 பேர், போலிருந்து ஒரு எம்டி, 3 எம்டிங்க என்னென்னவோ சிகிச்சை கொடுத்து பார்த்து என்னை சுகப்படுத்த முடியல. எனக்கும் புரியல அந்த அளவுக்கு நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதனைக்குள்ளே வச்சுருக்கிறான்னு தினந்தோறும் அழுவோம். எங்களுக்கு புரியல, என்னன்னு புரியல எனக்கு பிரியமானவர்களே. இன்றைக்கி கூட நான் வியாதி ஏன் வந்ததுன்னு புரியணும். வியாதி 2 தான், ஒன்று பாவம் சாபம், அதை பிசாசு கொண்டு வர்றான், அதனால் வியாதி வரும். இன்னொரு வியாதி தேவனுடைய மகிமைக்காக வரும். அதை நீங்கள் இனம் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு அது பழக்கம் வரணும், உங்களுக்கு கற்றுத்தரணும். எனக்கு பிரியமானவர்களே, பழக்கத்தில் ஏற்படுகிற ஒரு காரியம் அது. கடைசியாக 1 மாத காலம் ஒரு நாள் மிகுந்த கண்ணீரோடு ஜெபிக்கும்பொழுது ஆவியானவர் ஒரு ரகசியத்தை சொன்னார். அந்த ரகசியத்தின் படி நான் ஒரு இயற்கை பொருளை எடுத்துக்கொண்டேன். உடனே என்னுடைய வீக்கம் குறைந்து வயிறெல்லாம் சரியாகி நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி போங்கன்னு சொல்கிறாங்க. 1 மாத காலம் கிரேஸ் அண்ட் கம்பேஷனில் இருந்தோம். அப்போ எங்களை வீட்டில் கொண்டாந்து இருக்கும்போது இதே சகோதரி மாதிரி எலும்பு கூட நான் என்னுடைய பெட்ரூமில் சாஞ்சேன்னு இருந்தேன். நிறைய பேர் ஜெபிச்சாங்க. எங்கள் விசுவாசிகளாம் அந்த அழுதாங்க பார்த்துட்டு, பழம் வாங்கி கொடுத்துட்டு காணி கொடுத்துட்டு அழுதாங்க, ஐயா என்ன இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு. எனக்கு புரியல. சரியாக 2 மாதங்களுக்கு பிறகு ஆண்டவர் பெரிய அற்புதம் பண்ணார். என்ன அற்புதம் அப்படின்னா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பெங்களூரில் ஒரு அமெரிக்காவில் ஒரு மகனுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவங்க வாழ்க்கையை வெளிப்படுத்தி சொல்லும்போது அவர் அதிர்ச்சியாகி இங்கேருந்து அமெரிக்கா போய் அமெரிக்காவில் அவங்களுடைய ஃபெலோஷிப், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்கிற அந்த ஃபெலோஷிப்புக்கு எனக்கு ஒரு அழைப்பு அனுப்பி எனக்கு அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு ஒரு வாசலை திறந்தார். அந்த வாசலை திறக்கும்பொழுது எனக்கு புரியல அவர் அனுப்பினதுன்னு. இந்த 2 மாதத்துக்கு பிறகு அந்த கால் லெட்டர் வருது, அழைப்பு வருது, விசாவை எடுக்கணும்னு. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு புரியல. அந்த 1 மாத காலங்களில் என் சரீரத்தில் 23 அந்த குளுக்கோஸ் ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல பாட்டில், உங்களுக்கு 23 ட்ரிப்ஸ் பாட்டில் எனக்கு சரீரத்தில் ஏறிச்சு. அது எங்கே போகுது என்னன்னு தெரியாது. 23 பாட்டில் ட்ரிப்ஸ் என் சரீரத்தில் ஏறிச்சு. பிறகு நான் என்ன செஞ்சேன், வீட்டுக்கு வந்துட்டோம். 2 மாதம் சுகமாகி வரும்பொழுது எனக்கு அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சிது. முதல் விசா ஃபெயிலர் ஆகிடுச்சு. 2வது விசாவுக்கு என்னுடைய துணைவியார் வந்தாங்க. இன்றைக்கி நான் இங்கே நின்றுக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான். என்னுடைய மனைவினால தான் இந்த ஊழியமே நான் செய்யலாம். நான் உயிராக இருக்கிறது அவங்களுடைய கண்ணீர், அவங்க ஜபம், அவங்க ஒத்துழைப்பு தான். பெருமைக்காக மனைவியை உயர்த்துறதுக்கு நான் சொல்லலை, உண்மை அதுதான். அதை பற்றி 1000 காரியம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். எனக்கு அன்பானவர்களே, 2வது முறை அவங்க வந்தாங்க, ஜெபிச்சுன்னு இருக்கிறாங்க. அமெரிக்கன் எம்பசியில் லைனில் நின்று உள்ளே போனேன். மறுபடியும் அப்ளிகேஷன் ஒரு 2nd டைம் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அந்த அமெரிக்கன் எம்பசியில் இருக்கிற ஆஃபீஸர் கேள்வி கேட்குறான். வாட் யூ ஆர் டூயிங்? ஐ எம் டூயிங் பாஸ்டர் இன் சர்ச். வேர் யூ ஆர் கோயிங்? சச் அ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஐ எம் கோயிங். தே ஆர் டேக்கிங் ஆல், எல்லா பொறுப்பும் அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் அங்கே போகிறேன், அதுதான் அழைப்பு லெட்டர். அவங்க பாருங்கள், அவங்களே அதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க, கொடுத்தேன். ஓகே, ஸோ ஹவு கேன் ஐ அக்செப்ட் யூ ஆர் எ பாஸ்டர் அப்படின்னா. நான் எப்படி நீ பாஸ்டர்னு நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஜஸ்ட் யூ ப்ரீச் மீ எ ஸ்மால் செர்மன் அப்படின்னா. இது நடந்ததுங்க அமெரிக்கன் எம்பசியில். பக்கத்துலலாம் லைனில் நின்றுக்கிறான், வரிசையாக நின்றுக்கிறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. நான் புரிஞ்சுக்கினேன், ஆண்டவர் என்னை சாட்சியாக நடத்துகிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும், ஆவியானவரின் மேலே அசைவாடுறதுனால போல்டாக என்ன பண்ணேன், மெதுவாக கூட அந்த கவுண்டர் இப்படி ஹோல்ஸ் இருக்கும், உள்ளே உட்காந்து இருக்கிறான். நான் மெதுவாக கூட பிரசங்கம் பண்ணல. நான் என்ன ரட்சிக்கப்பட்டனோ ரோமர் 6:23 எடுத்து ஆங்கிலத்தில் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை ப்ரீச் பண்ண அவனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு, ஓகே தேங்க்யூ, ஐ அக்செப்ட் யுவர் ஏ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், ஓகே பாஸ்டர், கோ அண்ட் என்ஜாய் யுவர் ட்ரிப்,
யூ கலெக்ட் யுவர் பாஸ்போர்ட் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், சாக்கை போட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ஆகிட்டு நான் அமெரிக்கா ஃப்ளைட்டு ஏறி அமெரிக்கா போகும்போது நடந்த ஒரு அதிசயத்துக்காக தான் இதை சொல்கிறேன். அமெரிக்கா போனதை பெருமையாக சொல்லலை. என்ன நடந்ததுன்னா, ஏன் இந்த 23 பாட்டில் குளுக்கோஸ் அப்படின்னா, முதல் முறையாக அமெரிக்கா போகும்போது நான் 23 மணி நேரம் விமானத்தில் பிரயாணம் பண்ணேன். அது எப்படின்னு அப்புறம் நீங்கள் தனியாக வாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வேணால் டிக்கெட்லாம் கூட உங்களுக்கு காட்டுறேன். ஆமீன். 23 மணி நேரம் ஆகாய விமானத்திலேயே பிரயாணம் பண்ணேன். இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு காரியத்துக்கு போகிறேன். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வியாதியை தேவன் கொடுக்கும் பொழுது அது ஏதோ ஒரு சாட்சிக்காக நம்மை பயன்படுத்துவதற்காக தரப்பா. தேவன் தருகிற சில வியாதிகளும் இருக்கிறது. பாவத்தில் சாபத்தினால் வருகிற வியாதியும் இருக்கிறது. தேவன் அதை பகுத்து அதற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். இப்போ எனக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு. நான் மறுபடியும் போயிட்டு வந்து எண்ணி பார்க்குற அந்த டைமை கால்குலேட் பண்ணி 23 மணி நேரம் ஆகாயத்தில் நான் பிரயாணப்பட்டு தான் நியூயார்க்கில் போய் இறங்கி, நியூயார்க்கில் அன்றைக்கி வென்ஸ்டே முடிச்சுட்டு அன்றைக்கி எனக்கு ட்ரெயின் அந்த நியூயார்க்கில் இருக்கிற ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற்றி என்னை அயோவான்ற ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த அயோவான்ற ஸ்டேட்டுக்கு போகும்போது 36 மணி நேரம் அந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணேன். புதன்கிழமை நைட்டு, வியாழக்கிழமை ஃபுல்லாக, வியாழக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு அமெரிக்கன் வந்திருந்தான். எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல் பிரயாணத்திலேயே தேவன் 100 மணி நேரம் அமெரிக்காவில் என்னை லேண்ட்லைனில் பிரயாணம் பண்ண வச்சார். அமெரிக்கா லோக்கல் ஃப்ளைட்டில் எக்கச்சக்கமான காசு முடியாது. ஆனால் ஏன் இது எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மளை கொண்டு போகும் பொழுது அவர் அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்கிறார். இதுவரை எந்த அமெரிக்கன் சபையிலையும் போய் வி ஆர் வெரி பூவர், கைண்ட்லி ஹெல்ப் அஸ் டு பில்ட் எ சர்ச், அது கைண்ட்லி ஹெல்ப் அஸ்ன்னு நான் ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணி கேட்டது கிடையாது. போல்டாக எனக்கு ஒரு பெரிய என் வாலிப வயதில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆவி என்னன்னா, வெளிநாட்டை வந்து இங்கிலாந்து இப்போ இந்தியாவில் பிரசங்கம் பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் போய் வெளிநாட்டுக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற ஒரு வெறி எனக்கு எப்போ தெரியுதுன்னா, ஜான் வெஸ்லி புஸ்தகத்தையும் அவருடைய தம்பி சார்லஸ் வெஸ்லி புஸ்தகத்தையும் வாசிக்கும் பொழுது, அங்கேருந்து வருகிற ஃபாரினர்ஸை பற்றி பார்க்கும்பொழுது, ஏன் நமக்கு கர்த்தர் கிருபை கொடுக்க மாட்டாரா, ஞானம் கொடுக்க மாட்டாரா? நாம் அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும். அவங்களுக்கு அமெரிக்கன்ஸ்லாம் பெரிய அறிவாளிகள், ஞானிகள், அங்கே எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? ஆவியானவர் நம்மை பயன்படுத்துவாரானால் எங்கும் எப்படியும் எதையும் யாராலும் செய்கிறவர் அவர். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர் போக்கி நம்மை விடுதலை செய்து நம்மை ஆஸ்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய சபையில் நான் 2 மாதம் இந்த ஊழியம் தொடங்குவதற்கு முன்னால் உபவாசம் இருந்து, இந்த மலை குகை என்று சொன்னேன், 1 மாதம் அங்கே ஜெபிச்சுட்டு சபையை தொடங்கும்போது நடந்த முதல் அற்புதம், ஃபஸ்ட்டு சர்ச்சில் அற்புதம். எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய ஊழியக்காரர்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களும் மகிமையாய் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, முதல் நடந்த ஒரு அற்புதம் இதே தான். பாக்கியம் என்று சொல்லுகிற ஒரு சிஸ்டருடைய ஹஸ்பண்ட், இயேசுபாதன்னு பேர். அவர் பேரலைஸ் அட்டாக் ஆகி படுத்து படுக்கையில் யூரின் மோஷன்லாம் போயிருக்கார். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுத்து எழுந்து எங்கள் சபையில் வந்து ஞானஸ்தானம் எடுத்து அவங்க ஒய்ஃபெல்லாம் ரொம்ப நாள் இருந்தாங்க. பண்டிகைக்கு அவர் தான் என்ன எடுத்துகிட்டு வர ஒரு ஒய்ஃப் கொடுத்தாங்க. கர்த்தர் அந்த தெருவில் இருக்கிறவங்களே எப்போ அவர் மரிப்பாருன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் உயிரோடு எழுப்பி வாழ வச்சு தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேர் இயேசு சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நாமம் இருக்கிறது. அந்த இயேசுடைய நாமத்தினாலே உங்கள் பிரச்சனை தீர்வதற்காக நான் ஜெபிப்பேன். அப்படி உங்களிலே ஐயா எனக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு விரும்புகிறவங்க, கடைசி நேரத்தில் நான் ஆல்டர் கால் கொடுக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். பிறகு நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் முடித்த பிறகு உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் நான் சொல்லுகிற ஒரே காரியம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகலை. அவருடைய நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் எப்பொழுதுமே பிரகாசம் அடைந்தது. எனக்கு பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கணும். சிலுவையில் நமக்காகப்பட்ட காயங்களை நோக்கி பாருங்கள். அந்த காயம்பட்ட கரங்கள் இருக்கிற தழும்பை பாருங்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எனக்கு அருமையானவர், மத்தேயு சுவிசேஷம் சொல்லுகிறது, இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் மாத்திரம் அவர் சுமக்கவில்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய வியாதிகளையும் நோய்களையும் சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்குமானால் இயேசு அதை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார்.
உங்களுக்கு தீராத வியாதி இருக்குமானால் இயேசு அதை சுகமாக்க வல்லமையாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று போதும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். யாருன்னா உங்கள் மேலே கை வைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வரும்பொழுது அவன் விரும்பின காரியம், வேலைக்காரன் கொடிய வேதனைப்பட்டு வியாதியாக இருக்கிறான், அவனை நீங்கள் சுகமாக்கணும்னு கேட்கும்பொழுது நான் வந்து அவனை சுகமாக்குவேன் இயேசு அவனுக்கு சொல்கிறார். அப்போ அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், ஐயா நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னான். ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் 8 நாள் உபவாசித்து காத்திருக்கிறேன். 40 வருஷம் மிஷினரியில் ஊழியக்காரர் இருக்கிற ஒரு கேள்விக்காக பதிலை கண்டுபிடிக்க புசிக்காமல் சாப்பிடாது 8 நாள் நான் காத்திருந்து ஜெபிச்சிருக்கிறேன். அப்போ நமக்கு தேவை என்ன? ஒரு வார்த்தை. ஏசாப்பாக்கிட்டேருந்து ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாறும். நம்முடைய பலவீனங்கள் போகும், நம்முடைய நோய்கள் போகும், பேய்கள் போகும், எல்லாவற்றையும் இயேசு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால். கடைசியாக அந்த 100க்கு அதிபதி பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எனக்கு பிரியமானவர்களே, உன் விசுவாசம், நீங்கள் விசுவாசத்தை, உங்கள் விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கி நிறைய பேர் மனிதனிடத்தில் இருக்கிற விசுவாசம், வைத்தியத்தில் இருக்கிற விசுவாசம் ஏசப்பா கிட்ட வைப்பதில்லை. ஏசப்பா இன்னார்னு அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. இயேசுகிற அறிவு இல்லை. இயேசு ஊழியம் செய்து கொண்டு போகும்பொழுது ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். நெருக்கி கொண்டு இருக்கும்பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவர் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று நம்பி விசுவாசித்து வஸ்திரத்தை தொட்ட உடனே அவள் உதரத்தின் ஊரல் நின்றது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், என்னை தொட்டது யார் என்று கேட்கும் பொழுது சீஷர்களுக்கெல்லாம் புரியல. அவங்களுக்கு என்ன ஆண்டவரே, இவ்வளோ கூட்டங்கள் உண்மை நெருக்கி கொண்டு இருக்கும்பொழுது, உண்மை சுற்றி சூழ்ந்து இருக்கும் பொழுது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, இது எப்படி ஆண்டவரேன்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறார், என்னை தொட்டு ஒருவர் தொட்டாருங்க. அந்த ஸ்திரீ வந்து சொல்லும்போது நடுக்கத்தோடு, நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுனார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் மதித்து, உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி, நீங்கள் ஒரு வார்த்தை கொடுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதில் இந்த விடுதலை செய்யும்படியா நீங்கள் எழுந்து நின்று முன்னால் நிற்பீர்களானால் இயேசு உங்களை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நாம் இயேசுவை நோக்கி பார்க்க பழகணும். ஒரு ஊழியக்காரனை நோக்கி பார்க்கும்பொழுது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே அற்புதம் நிகழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதம், அதிசயம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை நோக்கி பார்க்கிறதுனா அவர்கள் வாயிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் என்பதை கூர்மையாக கவனிப்பீர்களானால் உங்கள் பிரச்சனைகள் பரிபூர்ணமாக மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் வியாதிகள் போகும், உங்கள் பிசாசுகள் போகும். ஆண்டவர் வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது. அவர் வார்த்தை தான் உங்களையும் என்னையும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினது. அந்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா யூ மஸ்ட் பிலீவ் திஸ் வேர்ட் ஆஃப் காட். இந்த வசனத்தை அதிகமாக நீங்கள் வாசித்து, இந்த வசனத்தை அதிகமாக உறவாடி, இந்த வசனத்தை விசுவாசித்து ஆண்டுகிட்ட ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்கள், ஆளுநரை கேளுங்க. அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும், தலைகளை மாற்றிவிடும். நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஜெபிப்போம். அப்படி யாரெல்லாம் கண்களை மூடிக்குங்க. ஏன்னா நீங்கள் கண்ணை திறந்துனீங்கன்னா பக்கம் பார்த்து வரவங்க கூட வர முடியாத போயிடும், யோசிப்பாங்க. கண்களை மூடுவோம். உங்களில் யார் யாருக்கு பிரச்சனை இருக்கிறது, வியாதி போக வேண்டும், பிசாசு போக வேண்டும், எனக்கு இருக்கிற டாக்டர் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கணும், ஆண்டுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் முன்னால் வந்து நிற்பீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபித்த பிறகு நம்முடைய போதகர் ஜெபித்து முடிப்பார். அதுக்கு பிறகு நான் உங்களுக்காக கீழே வந்து ஜெபிப்பேன். எனவே ஜெபிக்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் இந்த முன்னால் வந்து நிற்கும்படி உங்களை கேட்குறேன். மற்றவங்களாம் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. இந்த இரவு நேரத்தில் மகிமையாய் அசைவாடி கொண்டு இருக்கிறார். வேதம் எங்கே, அதாவது ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களை தாகத்தை தீர்ப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார்.
தயவுசெய்து ஜெபிக்கிறவங்க முன்னால் வந்துருங்க, இன்னும் முன்னால் வந்துடுங்க. நீங்கள் பின்னால் இருந்தீங்கன்னா உங்கள் யாரும் பயப்படாதீங்க, யார் பார்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிற சின்ன பிள்ளைங்களாம் போயிடுங்க, ஜெபிக்கிறவங்க தவிர மீதி பேர் பின்னால் போயிடுங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தாங்க ஜெபிக்க வரணும், பிரச்சனை இல்லாதவங்களாம் ஜெபிக்க வந்துடக்கூடாது. கர்த்தரை மையப்படுத்தி ஒரு இலையை சொல்லுவோம். எல்லாருமே தேவ பிள்ளைகள் ஆண்டவரை மையப்படுத்தி ஒரு இலையை சொல்லுவோம். நீங்கள் தாகமாக இருங்க, ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வருவார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், வாயை திறந்து நான் சொல்கிறத சொல்லுங்கள். கண்ணை முடிக்குங்க, கண்ணை முடிக்குங்க. நான் வாயை திறந்து நான் சொல்கிறத சொல்லுங்கள். ஏசப்பா, எனக்காக, என் பாவத்திற்காக, என் சாபத்திற்காக, என் பலவீனத்திற்காக, என் வியாதிக்காக, என் பிசாசின் பிரச்சனைகளுக்காக நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். எங்களுக்காக காயங்களை ஏற்றி அந்த தழும்புகள் உம்முடைய கரங்கள் இருக்கிறது. அந்த தழும்புள்ள கரங்கள் என் பாவங்களை மன்னித்து என் வியாதியை போக்கும்படி உம்முடைய கரம் என்மேல் இறங்கும்படி நான் என்னை தாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னை விடுதலை செய்யுங்க ஏசப்பா, என்னை சுகமாக்குங்க, என் பாவங்களை மன்னிங்க, உடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உடைய பிள்ளையாய் என்னை அங்கீகரிங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதத்துக்கு வந்து இருக்கிறேன். உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. உம்மிடத்தில் வந்த எல்லாரையும் நீர் விடுதலை செய்திருக்கிறீர், சுகமாக்கி இருக்கிறீர், பிசாசை துரத்தி இருக்கிறீர், நோய்களை குணமாக்கி இருக்கிறீர். மந்திரம் பிளிசுனிய கட்டுகள் நெருப்புப்பட்ட கயிறு போல் அருந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. அந்த அக்னி இப்பொழுது என் மேல் இறங்கி வருவதற்காக நன்றின்னு சொல்லுங்க ஏசப்பா. சொல்லுங்க ஏசப்பா, உங்க அக்னி என்மேல் இறங்கி வந்து என்னை சுடுகிறபடியினால், என்மேல் பற்றி எரிகிறபடியினால் நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் தாகமாக இருக்கிறேன், என்னை விடுதலை செய்யும். மற்றவர்களுக்காகவும் நான் சொல்கிறேன், யார் யார் நீங்கள் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்களோ, ஆவியில் பிறக்காமல் இருக்க, அந்நிய பாஷை வேணுன்றவங்க, நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் மேலே ஆவியானவர் வருவார். நீங்கள் வாயை திறக்கலைன்னா எப்பவும் போல தான் நீங்கள் இருப்பீங்க. உன் வாயை வெறிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றும் ஐயா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே,
கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். புற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இயற்கையை நமக்கு சாதகமாக்கி கொடுத்ததினாலே கண்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அருமையான தேவ ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் மகா இரக்கமுள்ள அன்பின் தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவதாசனுக்கு நீர் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த 2வது நாள் கூட்டத்தையும் நீர் ஜெயமாக்கி கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அருமை ஊழியரை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவதாக நாளை தினத்தில் நடக்கிறதான அந்த 3ஆம் நாள் கூட்டம் அநேகர் கலந்து கொள்ள வேண்டும். அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அருமை ஐயாவை பயன்படுத்த வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட, விசேஷமாக தேவ செய்தி அளிக்கிற தாசனோடு கூட அவருடைய வருகை பரிந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா.